செப்டம்பர் 5ஆம் தேதி ஊருக்கு போமா? ஊருக்கு போமாவா? வேற என்ன வேலை? கோட் ரிலீஸ் ஆகுது, புக் பண்ணுங்க பாப்போம். ஆயிட்டு போகுது. ஏண்டா எப்படியும் படம் சுமாரா இருக்க போகுது. அது எப்படியும் அடுத்த ஒரு மாசத்துல ஓடிடில வந்துடும். ஓடிடிலே பார்த்தா எதுக்கு தேவையில்லாம? ஏன் என்ன கோட்டுக்கு என்ன குறை? நல்லாதான் இருந்தது ட்ரெய்லர்லாம். சொன்னா கேள்றா, வேணாம்டா. இல்ல எனக்கு இப்ப சொல்லியே ஆகணும். என்ன இப்ப அதுக்கு? சிவா வழக்கமா வீடியோ அடிச்சு பாத்துக்கலாமா? சரி பாத்துக்கலாம். பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி கலப்பட்டுமா. சோ வணக்கம் மக்களே. செப்டம்பர் 5ஆம் தேதி கோட்டு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. சோ அந்த படம் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? ஓஹோ. சோ அதை பத்தின ஒரு டிஸ்கஷன், ஒரு சும்மா ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி. சரி வேற கண்டென்ட் இல்ல, எப்படி போறது அலைக்கழிச்சிட்டு இருந்தோம். சரி இது வந்து திடீர்னு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. பேசுறது எல்லாமே ஒரு டிஸ்கஷன் மட்டும்தான் தவிர இது கண்டிப்பா இப்படிதான் இருக்கும் இல்ல இப்படிதான் நடக்கும்ன்றது யாராலையுமே வந்து சொல்ல முடியாது. வீரன் அடி வாங்க போகுது டிஸ்க்ளைமர் போட்டு விட்டார். எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. தின்னுக்கிட்டே இருக்கான் பாருங்களேன். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. ஒரு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஒண்ணு, படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அவங்க எப்படி செட் பண்றாங்க. ரெண்டாவது, படம் வந்ததுக்கு அப்புறம் உண்மையாவே படம் ஆக்சுவல் கண்டென்ட் எப்படி இருக்குது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்படி இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஆரம்பிச்சது, எப்படி இப்போதைக்கு வந்து முடிஞ்சிருக்கிறத பேசலாம். ரைட்டா? என் ஃபர்ஸ்டே ஒரு பாயிண்ட் இருக்குப்பா. என்ன பாயிண்ட்? எங்க தலைவன் பேசுற அந்த இன்டர்வியூ தான். யோசிச்சு பாருங்களேன், இளைய தளபதி மாதிரி ஒரு ஆக்டரை ஏலியன் வந்து அப்டேட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன நடக்கும்? எப்படா தலைவன் அடிப்பான் தானே இருப்பாங்க அப்படின்னு பேசுனதுலதான் உண்மையாவே வந்து இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஆரம்பிச்சு. அப்ப கோட்டுன்னு பேர் தெரியாது, எப்போ படம் பண்ண போறாங்க எதுவுமே தெரியாது. ஆனா அப்பவே வந்து ஒரு நெகட்டிவான எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த படம் நடக்க கூடாது அணில்ஸே பயந்துட்டு இருந்தாங்க. இதுதான் இந்த படம் வந்து சும்மாவா இருக்க போகுது அப்படின்றதுக்கான என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எதிர்த்தரப்பு வாதத்துக்கு தெரியுங்கள். தெரியுது, நீ மூடு. சரி, என்னதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்டர்வியூ வந்து அது எப்பயோ கொடுத்தது. அது சரி, அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இல்ல பண்ணுவேன். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. அதை தாண்டி படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்டர் விட்டாங்கல்ல, அப்பயே 2 விஜய் இந்த பக்கம் வர இந்த பக்கம் வர இப்படி இது போடுற மாதிரி நல்லா பார்க்க வந்து கிளாஸ் ஆன ஹாலிவுட் லெவலுக்கு ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க. அப்ப என்ன சூப்பரா தான் இருந்துச்சு. நீங்க என்ன பாயிண்ட் சொன்னீங்க? இப்ப நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. இதுக்கப்புறமா எக்ஸ்பெக்டேஷனை தூக்கி அப்படி நிறுத்தினது என்ன? அது அண்ணனோட ரிட்டையர்மெண்ட். மறக்க முடியாத நாள். அண்ணன் வந்து நான் இன்னும் 2 படம் தான் நடிப்பேன், அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆக போறேன், தமிழ் சினிமாவில் இல்ல சினிமாலே நடிக்க போறது இல்லைன்னு சொன்னதுமே கீஸ் சத்தம் அதிகமாகிடுச்சு. அது ஆக்சுவலா அந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மென்ட்க்கு முன்னாடி வந்து இந்த படத்தை பெருசா யாருமே கன்சிடர் பண்ணவே இல்லை. எல்லாம் தளபதி 69 யார் கூட இது பண்ணிட்டாங்க. அதாவது இப்படி இருந்த எக்ஸ்பெக்டேஷனை ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மென்ட் போச்சு. அது அப்படியே புடிச்சு இப்படி கொண்டு வந்தது. பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி கலப்பட்டுமா. அதாவது எப்படி எல்லா விசில் போடுன்ற பாட்டு வரப்போகுதுன்னு சொன்னோன்னு எப்படி நினைச்சாங்கன்னா, அது சிஎஸ்கேக்கான ஒரு பாட்டாவும் இருக்கும், தளபதிக்கான ஒரு பாட்டாவும் இருக்கும். ஆல்ரெடி தளபதி சிஎஸ்கே கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது. சரி, ரெண்டுமே வந்து வேற மாதிரி இருக்கும், மங்களகரமா போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். யுவன் சங்கர் ராஜா அந்த இடத்துலதான் கோபேக் பண்ணாரு. எப்பயுமே வந்து ஒரு இந்த மாதிரி காம்பினேஷன் வரணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருப்பாங்க சில பேர்லாம். அது மாதிரி ஒரு யுவன் சங்கர் ராஜா வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல விஜய் அவர்கள் கூட பண்ணா எப்படி இருக்கும்? சார் அந்த மாசான ஒரு பாட்டு, அவருடைய சாங்ஸ்ல 20 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். புதிய கீதைன்னு ஒரு படம். ஆமா கடைசியா அப்போ ஒண்ணு சேர்ந்தது இல்ல. அதை தாண்டி டேரக்டர் வந்து விபி யுவன் சங்கர் ராஜா, அது ஒரு நல்ல காம்போ. அது வந்து ஐகானிக் காம்போ. என்னதான் படம் நல்லா இல்லாட்டியும் பாட்டு நல்லா டெலிவர் பண்ற ஒரு காம்போ. அப்ப கோட்டை நல்லா கதற. இல்ல நான் அப்படி சொல்லுவேன். ஆஹா சூனா போனா அந்த எக்ஸ்பெக்டேஷனை சுக்குநூறா நொறுக்குனது வந்து அந்த முத பாட்டு. சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. எப்பயுமே விஜய் அவர்களோட படத்துல வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா எல்லாத்துக்குமே ஹிட் ஆகுறது வந்து பாட்டு தான். அதுக்கு நல்லா இல்ல அவர் பாடுற பாட்டு. ஆமா நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன். நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. அவர் பாடினதுக்கும் ஒர்க் அவுட் ஆகல, அந்த பாட்டும் ஒர்க் அவுட் ஆகல, ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆகல. சோ அது வந்து மிகப்பெரிய லெட் டவுன். இல்ல அண்ணன் பிஜிஎம் காப்பாத்துவாரு. சரி, ஒரு பாட்டு தான் இப்படி ஆச்சு. இந்த பாட்டுக்கு அப்புறம் சரி மீண்டும் எழுந்து வந்துருவாங்க, வேற ஏதாவது நல்ல விஷயமா கொடுப்பாங்கன்னா, இப்படி போய் இப்படி வந்து திரும்ப இப்படி வந்துச்சா, அது இப்படி போகிறது வந்து பர்த்டேக்கு விட்டு கிளிம்ஸ். நல்லா தானே இருந்துச்சு. அதாவது இந்த மனுஷனை வந்து வயசான ஆளா காட்டுறதுதான் கஷ்டப்படுவாங்க. இளமையா இருக்கிற மனுஷனையே இன்னும் இளமையா காட்டுறேன் அப்படின்ட்டு
தாடைய காணும். ரொம்ப கஷ்டப்பட்டு அது வந்து டிஏஜிங் பண்றேன்னு சொல்லி நாஸ்தி பண்ணி வச்சிருந்தாங்க. எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? மனசே விட்டுருச்சு. அதாவது நான் ஒரு விஜய் ஃபேன் இல்லதான் இருந்தாலுமே ஒரு 150 200 கொடுத்து படம் பார்க்க போறோம் அப்படின்னா யாருமே இது நல்லாவே இருக்க கூடாது இந்த படம் அப்படின்னு போக போறது கிடையாது. அப்படி இந்த படத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்டா கூட என்னடா இப்படி என்ன வேணும்னே வரக்கூடாதுன்னு பண்றதுக்காக பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு தாண்டி ஞாயிற்றுக்கிழமை வெளியில வாடி உன் குரவலை கடிச்சு துப்பல. கூடவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல அடி வாங்கினது பத்தாதுன்னு ஸ்பார்க்னு ஒரு பாட்டு அப்ப வரல செகண்ட் சிங்கிள் அது நாங்க புரட்சிகரமா ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணிருந்தோம். என்னை தோடும் தென்றல் உன்னை தோடவில்லையா கேள்விப்பட்டீங்களா அந்த பாட்டு? சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ என்னை சுடும் காதல் உன்னை சுடவில்லையா? ஆமா அதே பாட்டை திரும்பவும் தன் பாடலை தானே காப்பி அடிப்பது போல் இதுக்கு முன்னாடி அதுக்கு ஃபேமஸ் ஆனது நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் மாம்ஸ் தான். நான் இதை சீரியஸா ஃபன்ஸா பாட்டு இது சீரியஸா நான் பார்த்தது வந்து ஒரு படத்துல கதைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த கதைக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு அது ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்குது எவ்வளவு ஃபயரா இருக்குன்றத பொறுத்து தான் அந்த படத்துக்கான பாட்டு இருக்கும். அனிருத்தர் ஒரு ஆள் மட்டும்தான் படத்துல ஒண்ணுமே இல்லைன்னா கூட பாட்டு வச்சு வாசி ஓரளவுக்கு கொண்டு வந்துருவாப்ல. ஆமா அப்படி இருக்கப்போ இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு பெருசா வேலை வாங்கல இவனை. ஒத்துக்கிறேன். சரி இதுவும் ஒரு இந்த 2வது பாட்டு வந்துருச்சு. இன்னொரு பாட்டு ரொமான்டிக் நம்பர் 1 வருது. அங்கதாங்க அதாவது அணில்கள் கூட தங்களுடைய வாளை சுருட்டி கொண்டு ஒரு மூலையில் உட்கார்ந்தது முட்டு கொடுக்க முடியாமல் தவித்த அணில்களை நான் அப்பதான் பார்த்தேன். அந்த பாட்டு அதாவது அதை அடிக்காத ஆளுங்களே கிடையாது. அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு அனிருத்தே போட்டுக்கலாம்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு கடத்தை வந்து அனிருத் தான் எல்லா இதுவும் போடுறப்போ இந்த ஆளு ஒரு மாதிரி மோனோபொலி மாதிரி எல்லாத்துலயும் இவனே வந்துட்டு இருக்காண்டா வேற யாரும் மாத்துக்கலான்னு யோசிச்சிருந்தேன். நம்ம இல்ல பரவாயில்ல அனிருத்தே இருந்தா கூட ஒரு பேசிக்கான ஒரு நம்பிக்கை கொடுத்துருவாரு, பேசிக்கான ஒரு மியூசிக் கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் யோசிச்சிருந்தேன். இப்படி யானைக்கும் அடிசருக்கும் அந்த 3 பாட்டுமே நல்லா இல்ல. ஆமா ஒத்துக்கிறேன். தாண்டி அப்புறம் தான் ட்ரெய்லர் வந்துச்சு. ஏன் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஒரு படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை ப்ராப்பரா செட் பண்ண போறது எது? ட்ரெய்லர். அப்படி இருக்கிறப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் ப்ராமிசிங். ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியுதுனாக்கா டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்பார்க்ல டிஏஜிங், அதுக்கு முன்னாடி இந்த போஸ்டர்ல டிஏஜிங் எல்லாம் சொன்னீங்கல்ல, ட்ரெய்லர்ல அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டா பண்ணாட்டியும் ஓரளவு கரெக்ட் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லருக்கு அப்புறம் ஒரு சில பிக்சர் வந்தது, அதுல நல்லாவே கரெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ டிஏஜிங் வந்து நாங்க சும்மா பொழுது போகாம பண்ணல, டபுள் ஆக்ஷன் பண்றாரு. அந்த டைம் பீரியட்ல டிராவல் ஆகுறாரு, அதாவது சின்ன விஜய்ல இருந்து பெரிய விஜய் வரைக்கும் டிராவல் ஆகுறாரு. அப்படி இருக்கிறப்போ அது கதைக்கு தேவை. அதை தாண்டி ட்ரெய்லர்ல பார்த்தப்ப என்ன தெரிஞ்சதுன்னா இது ஒரு ஸ்பை த்ரில்லர். One of the best and the most notorious spies we have ever had. அதாவது தமிழ்ல ஸ்பை த்ரில்லர்ன்ற ஜானர் வந்து ரொம்ப ரேர். எப்பயாதான் எடுப்பாங்க, எடுத்தாலும் நல்லா எடுக்க மாட்டாங்க. ஒரு சில படங்கள் நல்லா எடுத்துருவாங்க. சர்தார் அந்த அதுல ஒரு படம் சர்தார், அதுக்கு முன்னாடி ஜெய்சங்கர் ஒரு படம் நடிச்சிருப்பாரு, அது வேணாம் நமக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த படத்துல ட்ரெய்லரை பாக்குறப்போ விஜய்க்கு வந்து அந்த கேரக்டர் வந்து பர்ஃபெக்டா சூட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஜானரை வெங்கட் பிரபு வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுவாருன்ற ஒரு பாயிண்ட் என்கிட்ட இருக்கு. ஏன் எனக்கு தெரியும், மாநாடுன்னு ஒரு படம் வந்தது. டைம் டிராவல் சொல்ல முடியாது, டைம் லூப். அதாவது நம்ம ஆடியன்ஸ் வந்து லைட்டா லாக் தட்டுச்சுனாலே வெளில எழுந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ நடந்த சீனே திரும்ப திரும்ப நடத்தி அது ஒரு படமா கொண்டு வருது சாதாரண விஷயம். அத சிம்பு மாதிரி ஒரு ஆக்டர், அதாவது கம்பேக் கண்டிப்பா தேவைன்ற ஒரு ஆக்டரை வச்சு ஒரு ஹிட் கொடுத்தாரு. அதுல நல்லா இருந்துச்சு. எப்படி அதுல நல்லா இருந்துச்சு, இதுல நல்லா இல்லையா? அது அடுத்து வரேன். அதை தாண்டி மங்காத்தா மாதிரி ஒரு படத்துல அஜித் பெரிய ஸ்டார், அவருக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடு கொடுத்து சூப்பர் டூப்பர் கரியர் ஹிட் ஆக்கி கொடுத்தவர் வெங்கட் பிரபு. இப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஜானரையும் இவரால் ஹேண்டில் பண்ண முடியும், இந்த மாதிரி பெரிய ஸ்டாரையும் இவரால் ஹேண்டில் பண்ண முடியும்ன்றப்போ ட்ரெய்லரை பாக்குறப்ப அந்த கதை காலத்துல விபி கேன் கிவ் அஸ் அ நல்ல படம். அவ்வளவுதாங்க மேட்ரு. அது ஒத்துக்கிறேன். விபி கேன் ஹேண்டில் டிஃபரெண்ட் கான்செப்ட், பெரிய ஹீரோஸ் வச்சு ஹிட் கொடுக்க முடியும்ன்றது அது கண்டிப்பா ஆல்ரெடி ப்ரூவன் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல.
அப்புறம் ஏன் எங்களுக்கு ஒண்ணு மாசம் படம் எடுத்தீங்க? ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. விபியுமே வந்து இதை சொன்னாரா, இது வந்து ஃபேமிலி சப்ஜெக்டா இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல. சோ அப்படி இருக்கப்போ இது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்களோ, எனக்கு வந்து ஓப்பனாவே சொல்லணும்னா இந்த பெரிய ஆக்டர்ஸோட படங்கள்ல வந்து டேரக்டர்ஸ் வந்து நிறைய இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. அது லோக்கி ரீசெண்டா பார்த்தோம், வினோத் ஃபர்ஸ்ட் அந்த வலிமை எடுத்து போய் பார்த்தோம். அந்த ஆக்டர்ஸ்க்காக அந்த ஃபேன்ஸ்க்காக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. எப்போ அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம எடுக்கிறாங்களோ அப்பதான் ஓரளவுக்கு படம் நல்லாவே வருது. சோ இதுல வந்து விபியுமே காம்ப்ரமைஸ் ஆயிருப்பாரோ அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. ஏன்னா அது ஃபேமிலி சப்ஜெக்ட்னு பாக்குறப்போ அது கொஞ்சம் இதுவா இருக்கு. டிஏஜிங் ஃபேக்டர்ன்றது உண்மையாவே படத்துக்கு தேவையானதா ஒண்ணு இருந்து. ஏன்னா டிஏஜி ஃபேக்டர் தான் பயங்கர கலாய்க்கப்பட்ட ஒரு ஃபேக்டர். ஆனா உண்மையாவே அந்த படத்துக்கு டிஏஜி ஃபேக்டர் தேவைப்பட்டிருந்தா ஓகே. சப்போஸ் அது சும்மா காலத்தை காமிக்கிறதுக்காக மட்டும் நான் வந்து என்னுடைய டிஏஜிங் எனக்கு தெரியுன்றதுக்காக மட்டும் அதை யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல படம் அடிவாங்க. சோ கடைசியா சொல்லணும் அப்படின்னா அதாவது டவுட்ஸ் இருக்கதா செய்யுது. அதை தாண்டி இன்னும் ரெண்டு படங்கள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இது கடைசி 2 படம் தான் விஜய் அவர்களுக்கு. அந்த 2 படமுமே பயங்கர ஒரு ஹிட்டா கொடுத்துட்டு எப்ப இந்த கிரிக்கெட்ல கூட சொல்லுவாங்கல்ல, நீங்க வந்து நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கும்போது ரிட்டையர் ஆயிடணும். நீங்க ஃபார்ம்ல இல்லாம நீங்க வந்து நல்லா விளையாடலன்னு சொல்லி பல கிரிட்டிசிசம் வந்து அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனீங்கன்னா அது நல்லா இருக்காது. அந்த மாதிரி அவர் கரியர் அவர் முடிக்கிறப்போ ஹை பாயிண்ட்ல முடிச்சு அப்படியே அந்த ஒரு பாலிடிக்ஸ் போனார் அப்படின்னா அதுவும் அங்கேயுமே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமா ரிசல்ட்டா வரணும்ன்றது வாழ்த்தி வேண்டி வணங்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வீரகொடி விஜயகொடி.